அதுக்காக தூங்கல வேண்டுதல் நிறைவேற்றிட்டு இருக்காங்க. என்ன வேண்டுதல்? காளியா கோயிலுக்கு வேண்டுதல் வச்சுக்கிறாங்க. அம்மா சாமி காளியே கூத்து விடுவாங்க. கூத்து வந்து பாக்க வந்து நான் படுத்து தூங்கிட்டே உனக்கு கூத்து பாத்துட்டு போறோமா அப்படின்னு வேண்டுதல் வச்சிருக்காங்க. வேண்டுதல் சரியா நடக்குதான்னு கேட்டு பாரு. கரெக்டா நடந்துட்டு இருக்குது. இன்னும் ஒரு 3 மணி நேரத்துல வேண்டுதல் முடிஞ்சு போயிடும். இன்னொரு 3 மணி நேரத்துல சேர்ல உட்காந்துட்டு படுத்துட்டு தூங்குறாங்க பாரு. அவங்களும் அந்த மாதிரி தான் வேண்டுதல் வச்சுட்டு வந்துருக்காங்க. என்னன்னு? நானும் சேர்லயே உட்காந்து தூங்கி கம்மந்து கீழே விழுந்து சாமி. இவனுக்கு நிக்கிறது சத்துல பந்தகால் பிடிச்சிட்டான் பாருங்க. முழங்கால எந்த வலு இருக்குது அவனுக்கு? தாயாளிக்கு தேட்டர் நம்மளதான் வெட்டுவான். முட்டி சத்துல எங்க போயிருக்கோம்? முட்டி சத்துல எங்க போயிருக்கோம்? நல்லா போயிருக்கோம். வாங்கடா அந்த பிள்ளை தனியா இருக்குறா. வாங்கடா டே. ஓ பட்டிக்காரு மாமா. உங்க வெள்ளைங்க எங்க பொட்டிக்காரற? அப்பா தாடிக்கா தம்பி. ஓ பட்டிக்காரற. ஏய் இங்கடா போய்டா. அடாடா பொட்டிக்கார கிணத்துல வந்து கப்ளேட் இருக்கு. ஏமா பொட்டிக்காரரே என்னாச்சு? என்னங்க எங்கங்க போவீங்க? ஏங்க இப்படி எல்லாம் இருக்கீங்க? என்னதான் இப்படி ஆயி போச்சு? சொல்லு. அந்த அவ தேடி என்னமா பிரச்சனை? நான் இவ்வளவு பெரிய சபைக்கு வந்திருக்கிறேன். என்கிட்ட பேசுறதுக்கு ஒரே கொஞ்சம் பேசுறதுக்கு ஆளு வேணுங்க. இருக்கிறாருமா? என்ன இருக்கிறாரா? ஆமா. ஏன் குப்பாயக்கா இருக்கிறாங்களா? அங்க போய் அந்த ஆயால சேர்ந்து போடாத. அது ஓவரா பேசுதா? என்னைய சண்டைக்கு உன்னதான பேசு, என்னையெல்லாம் பேசாது. தீரத்துக்குள்ள அதை போட்டு தள்ளி போடுறேன். போடுவேன். ஏமா ஓய் இருக்கிறாங்க. யாருங்க? அருமையான பையன், நல்ல திறமையான பையன். சரி. ஆமா, நல்லா பாடெல்லாம் அருமையா பாடுவாரு. நல்லா பேசுவாரு. இல்ல அருமையா பேசுவாரு, நல்லா ரசிப்பாரு. சரி. இங்கேதான் இருக்காரு. கொஞ்சம் அவருக்கு சன்னி குணம் தொட்டுக்கிட்டு விடாத. மாப்பிள்ள நல்லா பேசுவாரா பீசுவாரா? நீ பீசலாம் தான் பாத்துட்டு இருக்கிற. அனுப்பி வைக்கிறேன், போய் பாருமா. சரி போய் பாக்குறேங்க. அவர் நல்லா பேசுவாரா நான் தெரிஞ்சுட்டு வரேன். என்னங்க ஏங்க இவ்வளவு போத்து போறீங்க? காஞ்ச மாட கம்பள போந்த மாதிரி. அசாவு வேண்டாங்க. சொல்லுமா. நீங்க தூக்கி சொருவு வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். போனால் வகட்டும். 10 ரூபா தர வரியா போலாம். 10 ரூபாய்க்கு நான் போறவளா? சரி இந்த 20 ரூபா. அது எல்லாத்துக்கும் நல்லா போனால் வகட்டும். ராஜ்சபை. இந்த ராஜ்சபைக்கு அருகாமல் வந்திருக்கிறேன். ஓய் பயந்துகிட்டு ஒரு பாடம் போட்டு விடுப்பா. ஏன் எதை பார்த்து பயந்துகிட்ட? அத தாத்த குஞ்சிட்டு. சரிங்க சொல்லுமா. ஏன் அவருக்கு வாங்க மாட்டியா? சரிங்க போனால் வகட்டும். தெய்வ சபை. இது புண்ணியமான ராஜ்சபை. இந்த ராஜ்சபைக்கு அருகாமல் வந்தோடனே நம்மளுக்காக நன்கொடை செய்யறாரு. யார் அவர்கள்? அவர் பேர் என்ன கேட்டாயா? தெரிஞ்சுக்கிட்டியா? என்ன பண்ணிட்டு இருக்கிற? கோவிந்தண்ணன். ஆமாங்க. 8 கட்டு மேட்ட சேர்ந்த என்றும் பாராது அவங்க நாடகத்தை கண்டு ரசிக்கிறாங்களே, அவங்க குடும்பங்களும் இந்த மகாமாரியம்மன் காளியம்மன் சன்னதி எப்படி மெம்மேல் வளர்தோ அது போல் மகராசருக்கு மெம்மேல் வளரும் சொல்லி ஆண்டவனை மனதோடு அப்படி இருந்த போதிலும் இந்த நாடகத்தில் இங்க வந்திருக்கிறீங்களே செப்பு சிலையாட்டம் ஒடிச்சு மடியில கட்டுற மாதிரி செதுக்கி வச்ச சிலையாட்டம் வந்திருக்கிறீங்களே. யார் நீங்க? தொடாத பேசுங்க. எதா இருந்தாலும் இடுப்பு தொடாதரா. என் பேர் என்ன தெரியுமா? சரி வா.
பொட்டியாரனா பீஸ் எப்பறா மாப்ள பொட்டியாரனா காலாளி பீஸ் நல்ல பீஸ் நான் சொல்றது கேளு பொட்டியாரனா இந்த பிள்ளை ஆ பேர் சொல்லிச்சுல கேட்டிங்களா என்ன பேர் அது எப்பறா தெரியல அப்படிதான் கொண்டு வந்திருக்கீங்க இருந்தா ஏமா உன் பேர் சூத்துலியா ஏய் என்னமோ சூத்துலின்னு ஒரு பேரா அழகையே சுபத்திரை என்று வைக்கலாம் பேரும் அழகிய சுபத்திரை ஆமா அப்படி அழகையே சுபத்திரியாக இருந்தாலும் கண்ணம்மா இந்த சுபத்திரியானவள் நான் எப்படி பிறந்தேன் என் பிறப்பு வளர்ப்பு எப்படி யாருங்க சொன்னால் நீங்க தெரியுமல்லவா அரிசாமி இப்போ தொடாதரா கருவாயா அப்பா அம்மா யாரு இவன் என்ன விலகமா இருக்குதா மதா பாத்துக்கோ ஏறி போயிரும் யாரு என்னமோ டோரரிசின்னு தான் காது கேட்டுச்சு. ஐயா நான் டோரரிசி நான் சொன்னேன். ஏமா என்னம்மா ஏகம் டோரரிசி ஏகமா? ஐயோ டீ கடைக்காரனா ஓய் சுடு தண்ணி கொண்டு வானா. எதுக்கு? ஏய் இல்ல இல்ல அவனுக்கு ஊத்திடலாம் தலை மேல. சரிங்க கண்ணம்மா சொல்லுங்க. வறுக்கரிசி என்றால் ஒரு முனிவர். ஒரு முனிவர். ஆமா சரிங்க. அந்த வறுக்கரிசி முனிவர் செய்யக்கூடிய யாகத்தில் ஒரு பெண்ணாக ஜெயித்தவள் நான். ஆமாடி யாகத்தில் பிறந்தவள். ஆமா அப்படி வறுக்கரிசி யாகத்தில் பிறந்தனேன்னு சொல்றீங்களே, அப்படி பிறந்து உங்களுக்கு காலகாலத்தில் திருமணம் போல் அந்த கல்யாண காரியம் தான் செய்றேன். கெட்ட வாரம் பேசாதடா. ஆயா முன்னாலே உட்கார்ந்து இருக்கறா. ஓ அப்படி ஒரு கரண்டி எண்ணெய் கொடுத்து கொண்டு போயிருவா சீக்கிரம். எத்தனை கரண்டி? ஒரு கரண்டி கொடுத்துட்டா 5 டின்னா அழகாரம் சுடுதுங்கறியா. அது சன்புலோல ஆயில்ல கொடுக்க சொல்லு. அது என்ன புலோர் ஆயிலோ போங்கடா. சரி அதனால அப்படி வறுக்கரிசி ஏகத்தில் நான் பெண்ணாக பிறந்து நான் வளர்ந்து 16 ஆனே. அம்மா அடியே செல்லா எங்க அவனுக்கு மாலை நல்ல
இருக்கட்டும். ஏய், அப்படி இருந்த போதிலும் நீங்கள் யார கல்யாணம் பண்ணீங்க? என்னை தொட்டு திருமணம் செய்தாரே என் கணவர். முன்னையன். அவர் எவர் தெரியுமா? அவர் தாண்டி. யாரு? இப்ப எந்திரிச்சு போனா பேட்டி மீசக்காரர். ஆயா உனையால எதிரியாயா அடிக்கிறது? நீ தானே சொன்ன அவர் தாண்டி அப்படின்னு தலைய. அவர் தானா? தெரியாதா உனக்கு? யாரு? என்னை தொட்டு திருமணம் செய்தாரே என் கணவர். அம்மா, என்னடா எல்லாத்துக்கும் அலைய கணவர் தான் யாரு? என் கணவர் யார் தெரியுமா? அடியே, என் கணவரோ அர்ஜுன மன்னன் தெரிவிக்கலாம். அர்ஜுனுடா? என்னது அர்ஜுன மன்னனா? ஆளால அழகு மன்னன் அர்ஜுனு என் கணவர் ஆகணும். அர்ஜுன அரசுண்ணி மன்னனை திருமணம் செஞ்சேன்னு சொல்றீங்களே, நீ எங்க காக்கா கடிச்சு பிடிச்சியா? மண்ட அர்ஜுனோட மன்னன். அர்ஜுனன் மன்னன் குருநாடு குருகுலம் தெரியாத சந்திரகுலம் சந்திரகுல வம்சத்தில் பிறந்த ஆளால அழகு மன்னன் அர்ஜுன் இருக்கிறார் அல்லவா? சரிங்க. அந்த அர்ஜுன் மன்னனையே நான் திருமணம் செய்தவள். அப்படி அர்ஜுனோட மன்னனை திருமணம் செஞ்சேன்னு சொல்றீங்க? அப்படி அர்ஜுன் மன்னனை திருமணம் செய்து. ஆமாங்க. கண்ணம்மா, தாயே, நான் எங்க இருக்கிறோம்? நீங்க எங்க வாழ்ந்து வரீங்க? என் கணவர்கள் எங்க இருக்கிறாங்க தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க தாயே. அம்மா, என்ன நடந்தது? என்ன இப்படி பண்ணி கத்துற மாதிரி? என்னடா ஆச்சு அப்படிங்கிறாள. அது துக்கம் துரத்துக்கிட்டு வருது. பொணந்து போச்சாட்டு வீட்டுல. ஏண்டா இப்படி எதுங்க அப்படி அழுவுறீங்க? ஓட்டு 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 செய்ததொரு வஞ்சகத்தினால் என் கணவன்மார்கள் சுதுநாள் பகடி ஆடி நாடு நகரமல்லா
தோத்து தோத்து ஆர்ணிமான கானகத்தில் இருக்கிறார் என் கணவன்மார்கள். இப்ப இந்த ஆர்ணிமான கானகத்தில் என் கணவன்மார்கள் வாழ்ந்து வந்தாலும் நான் எங்க இருக்கிறேன் தெரியுமா? நாய் எங்க இருக்குது? நாய் இந்த நாய் எங்க இருக்குது? வாடியே ஆள நீங்க எங்க இருக்குதுன்னு கேட்டங்க. நான் எங்க இருக்குன்னா ஆனக்குந்திமா நகரத்தில் தாயும் பிள்ளையுமாக தனித்து வாழ்ந்து வருகிறோம். ஆனக்குதிப்பட்டினம். ஆனக்குந்திமா நகரத்தில் நீயும் பயணம் தனிச்சு வாழ்ந்து வருகிறோம். அப்படி நாங்க தனிச்சு வாழ்ந்து வந்தாலும் அம்மம்மா இந்த ஆனக்குந்திமா நகரத்தை தேடி யாராவது வந்தா, ஆமா யாராவது வந்தா என் உத்தரவில்லாத அரண்மனைக்குள்ள விடவே கூடாது. நீ சொல்லாம நான் உள்ள விட மாட்டேன். சொன்னாதான் நீ விடணும். என்ன? அம்மா நம்ம வீட்டு வாசல்ல வாசல்ல 27 பெம்பளைங்களா வந்திருக்குதுமா. எல்லாம் முக்காடு போட்டு இது 8 மணில இருந்தா உட்கார்ந்து இருக்குதுமா. இப்படி அதனால என்ன ஏதுன்னு போய் பார்க்கணும் இல்ல? போய் பார்க்கலாம். யார் நீங்கலாம்? யாரு நீங்கலாம்? யார் நீங்கலாம்? நீங்கள் தான் ஆனகுந்திமா நகரத்தின் காவலாளி. நான் தான் ஆனகுதிப்பட்டினத்தின் காவலாளி, வாயில் காப்பாளி. என்ன உங்கள் நாட்டின் மகாராணி இருக்கிறாரா? எங்களை பார்த்தா தெரியல. எங்க ராணி அம்மா உள்ள இருக்குது. நீங்க யாரு? எதுக்கு வந்தீங்க? என்னன்னு சொல்லுங்க. வேலைக்காரர்களிடத்தில் நாங்கள் பேசுவதல்ல, நாட்டின் மகாராணியிடத்தில் மட்டுமே பேசுவோம். என்கிட்ட பேச மாட்டீங்களா? வேலைக்காரங்க கிட்ட பேசுறதல்லப்பா. வேலைக்காரங்களா? நானா? வாக்குறது நான் தான். யாரப்பா இந்த நேரத்துல பிச்சைக்காரெல்லாம் வந்திருக்கிறான்? அடுத்தோடு போய் பாருப்பா, நல்லா கழுவி கமிச்சு வச்சிட்டேன். அம்மா நான் பிச்சைக்காரன் கிடையாது தாயி. பிச்சைக்காரன் கிடையாது. நான் உங்களுடைய வயல் காப்பாளன். அறத்தூக்கத்தில் வந்திருக்கிறேன். சற்று வெளியே வரீங்களா? அம்மா தங்களை தேடி ஒரே பெம்பளைகளா வந்திருக்குதுமா. என்னை தேடி பெண்கள் வந்திருக்கிறார்களா? பாருங்கள். என்ன இது இருக்கும்? தாங்கள் தான் ஆனகுந்திமா நகரத்தின் அரசியோ? அந்த அம்மா நீங்க ஆனகுந்திமா நகரத்தில் தேடி வந்தீங்கல்ல, நான் தான் அந்த அரசி. அரசியாரின் பாதத்திற்கு அநேகம் கோடி வந்தனங்கள். அம்மா தாய், உங்கள் முகத்தில் பார்த்தால் இப்படி அழுது கண்ணு சிந்தனமாக பெருவத்தில் ஓட்ட போல 27 தேவிமார்களும் இப்படி முகந்து வந்த மாதிரி வந்திருக்கிறீங்களே, என்னம்மா உங்களுக்கு நடந்தது? ஏரி விளையாட்டி விட்டு ஏமா எதுக்காக அழுவுறீங்க? என்ன காரணம்? எப்படி அம்மா வாயில சொல்லாத, திரும்பி கொலாயில சொல்லு. எப்படி வாயில சொல்றதா? பக்கத்துல போன பைத்தியம் பிடிக்குமா? எதும் உனக்கு எதுவுமே நோட்டம் பாத்தியா?
அம்மா இப்படி அழுது கண்ணி சிந்தனையாக வந்திருக்கிறீங்களே அம்மா உன்னை மன்னவரடிக்காதம்மா. உங்கள் மன்னவர் அடித்தாரா? மனங்கலங்கி வந்தீங்களா? உங்க கொண்டவன் அடித்தாரா? அவர் மேல் கோபித்து வந்தீங்களா தாயே? என்னம்மா ஆச்சு? ஏனம்மா இப்படி வந்திருக்கிறீங்க? சொல்லுங்கம்மா, உங்களுக்கு வந்த விதிவசம் தான் என்ன? அம்மா, எங்களை எங்கள் மன்னவரும் அடிக்கவில்லை, நாங்கள் மனம் கலங்கி இங்கு வரவில்லை. உன் பரிதாபத்தை பார்த்தால் எனக்கு அல்வாச்சி வருமாறு இருக்குதம்மா. எங்கள் கொண்டவர் வரவும் இல்லை, புண்ணியர் அடிக்கவில்லை, நாங்கள் புலம்பிக் கொண்டு இங்கு வரவும் இல்லை தாயே. கட்டிய மன்னவரும் அடிக்கவில்லை, கோபித்து வரவில்லை, இப்படி அழுது கண்ணி சிந்தனமாக வந்திருக்கிறீங்களே, ஏமா? எங்களுக்கு ஆபத்து தாயே, ஆபத்து. ஆபத்து எங்க இருக்குது? ஆபத்து இல்லடி, ஆபத்து. ஆபத்தா? பேசு மாமா. அப்படி எங்களுக்கு ஆபத்து நேர்ந்த காரணத்தினால் உங்களிடத்தில் அபயம் என்று வந்திருக்கிறோம் தாயே. என்று உங்களையே நம்பி வந்திருக்கிறோம். ஆபத்து என்று சொல்றீங்க, அது என்னதான் ஆபத்துன்னு சொல்லுங்க. என்னால் முடிந்த வரைக்கும் நான் தீர்த்து வைக்கிறேம்மா. சொல்லுங்க, என்ன ஆபத்து? எங்கள் ஆபத்தை தாங்கள் தான் திருப்பி வைப்பீர்கள் என்று நாங்களே வந்திருக்கிறோம், நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம் அம்மா. அப்படியா இருந்தா என்னவா இருந்தாலும் சொல்லுங்கம்மா. ஏன் தயக்கமாக இருக்கிறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க அம்மா. சொல்லுமா. எங்கள் ஆபத்தை கூறுவதாக இருந்தாலும், அல்லது நாங்கள் எந்த நாடு நகரத்திலிருந்து வருகிறோம் என்பதை கூறுவதாக இருந்தாலும், முதலில் எங்களுக்கு ஒரு சத்தியம் செய்ய வேண்டும் தாயே. முதலில் நீங்கள் எங்களுக்கு ஒரு சத்தியம் செய்ய வேண்டும். செய்யுமா அம்மா? சத்தியம் செய்து விட்டால் யாரும் மீற முடியாதான். அதனால சத்தியம் எல்லாம் தேவையில்லை. எந்த வார்த்தையா இருந்தாலும் சொல்லுங்க, என்னால் முடிந்த உதவியை நான் செய்கிறேன். அம்மா, காலையில் பேசிய வார்த்தையை மாலையில் இல்லை என்று உரைப்பார் எத்தனையோ பேர். நீங்களோ சந்திரகுலத்தில் வாக்கப்பட்டவர். எங்கள் அபயத்தை தீர்ப்பேன் என்று ஒரு முறை சத்தியம் செய்தார், அதை மீறாமல் நடப்பீர்கள் என்று நம்பிக்கையோடு உங்கள் இடத்துல கேட்கிறோம். எங்களுக்கு சத்தியம் செய்யுங்கள் தாயே, பிறகு அனைத்தையும் கூறுகிறோம். அம்மா, சத்தியம் செய்தால் மட்டும்தான் நீங்க கூறுவீங்களா? உண்மைதான். ஐயோ, நல்ல பிள்ளைங்க தான் சத்தியம் வாங்கிக்க. சத்தியம் நான் வாங்கிட்டா இல்ல அவங்க தான் சத்தியம் கொடுக்குட்டா? குடுன்னு சொல்லு மாமா. சரி, சற்று நேரம் இருங்கம்மா. அம்மா, சத்தியம் கேக்குறாங்க, பண்ணலாமா? நம்பி பண்ணலாம்ல? ஏன்னா எதுக்கும் பெரியவங்களை கேட்டுதான், ஒரு ஆலோசனை கேட்டுதான் ஒரு காரியத்தில் இறங்கணுமா. காப்பாத்தலாமா? சத்தியம் பண்ணலாம்ல? சத்தியம் பண்ண எனக்கு அது வராதுல்ல? சொல்லு தாயி.
எல்லாமே வருமா? நீங்க கையெழுத்து போடாதீங்க. ஏன்டா? அம்மா என்ன கேட்டாங்க? சத்தியம். வேண்டாம் சாமி. ஏன் அந்த தேவடி ஆளுங்களெல்லாம் பார்த்தா சத்தியம் பண்ணாதீங்க. ஏண்டி பண்ண வேண்டாங்கிற? ரொம்ப சந்தேகமா இருக்குது. ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்று இருக்க மாட்டாங்க. பெண்ணுக்கு பெண் பேய்க்கு மதனம்னு சொல்லுவாங்க. அப்படியா? அவங்களும் நம்மள போல ஒரு பெண்ணு தானே. சத்தியம் செய்து போவோமே. அப்படியா? யார கேட்டதுக்கு முன்னாடி நான் தாயால கேட்டேன். என்ன சொல்லுச்சு? பண்ணுச்சு. உன்னை நம்பி வந்துட்டாங்களா, காப்பாத்து அப்படின்ட்டாங்க. அப்படியே சொன்ன கூத்துக்கு வந்து சத்தியம் பண்ணு. அது இப்ப பொண்ணாலதான் வேட்டு வெடிக்க போகுது. சரி, அப்படின்னா இந்த காவலாளி பேச்சு கேட்க மாட்டாங்க. பெரிய மனுஷி பேசிட்டா தலைக்கு மேல வச்சுக்கணும். அப்ப நானு நீ சில்ற பையன்டா. அட சில்ற ஓடி தேவடியா ரேடியா சொல்லிவிட்டீல இடி உழுவும் பாரு. அம்மா, உங்களுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன். இது சத்தியம். அம்மா, சத்தியம் செய்யும் பொழுது முறையாக சத்தியம் செய்தா அதம்மா எடுத்துரைக்கிறோம். ஏண்டா டேய், நான் சத்தியம் செய்யலான்னு அவங்க கையை பிடிக்க போகும்போது என்னடா ஒரு ஒத்த தும்மலா தும்முற? தும்மல் நல்ல தும்மல் தாய். என்ன சொல்ற? உன் தும்மலை பத்தி எப்படி சீக்கிரம் சொல்லுவா. சொல்லு. நான் கீழ் வந்து நிறுத்து முன்னா மேல் விதியில ரட்ட போன விழுவோம். இவன் தும்முளுக்கு பணம் தான் விழுவுமா? மேல் விதியில துப்புனா கீழ் விதியில 3 பணமா விழுவோம். என்னது துப்புனீனா? தும்முனா. சரி சரி, அப்படிலாம் ஐதீகம். ஒண்ணு நினைச்சா ஆம்பளை தும்முனா ஜெயம். ஜெயம், நீ சொன்னா சரியா இருக்கும். சரி அம்மா, உங்களுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் காக்குறேன். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். சத்தியம் என்பது முறைப்படி செய்ய வேண்டும் அம்மா. சத்தியத்துல என்னம்மா முறைப்படி செய்யறது? யாரையாவது சாட்சி வச்சுக்கிட்டு பண்ணணும். யாரையாவது சாட்சி வச்சுக்கிட்டு பண்ணணும். அற்ப பதறே. சாட்சி அம்மா. எப்படிம்மா சாட்சி என்றால் எதை வச்சு சாட்சியாக பண்றது? உங்க சந்திரகுலம் இருக்குது இல்லையா? இந்த சந்திரகுலத்தின் பரம்பரை மீது எங்களுக்கு சத்தியம் வேண்டும். சந்திரகுலத்தை பரம்பரை சத்தியமா? ஆமாதான் அம்மா. சத்தியோ செய்வேன் அம்மா சகமோ தானாரியே. அம்மா சத்தியோ செய்வேன் அம்மா சகமோ தானாரியே. உண்மையா உங்களை காப்பேன் தாயே. அம்மா, உங்களுக்கு வந்த ஆபத்தை தீர்க்கணும். ஆகாயம் சாட்சியாக, உமாதேவி சாட்சியாக, ஸ்ரீமந்த கண்ணன் எங்க அண்ணன் கண்ணன் மேல் ராமத்து மேல் சாட்சியாக, அதாவது என் கணவர் 5 பேர் மேல சாட்சியாக, எந்த ஆபத்து வந்தாலும் சரி, உங்க மாங்கலை பறி போனாலும் என் மாங்கலத்தை கொடுத்து உங்களை காப்பாற்றுறேன். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். நன்றி தாயே. என்ன சத்தியம் வாங்குதுன்னு கெஞ்சினாங்க, இப்ப சைடுல வணக்கம் வைக்கிறா? அம்மா, சத்தியம் செய்து விட்டீர். நாங்கள் எங்கிருந்து வருகிறோம் தெரியுமா? ஆமா, சத்தியம் வாங்குனீங்க. நீங்க யாரு? என்ன எப்பயாவது சொல்லுங்கம்மா. ஏமா இப்படி சோர்ந்த மாதிரி இருக்கிற? அம்மா, நீ சிரிச்சு முகத்தோடு இருமா. நீ சிரிச்சாதம்மா நல்லா இருக்குது. நீ ஏமா சோகமா இருக்கிற? இன்னும் கணவரை என்ன கோச்சிட்டு போயிட்டாரா? செத்து போயிட்டான். சொல்லுமா, என்னம்மா உங்களுக்கு வந்தது? தாயே, இதோ குருச்சேத்திரம் என்று சொல்லக்கூடிய சமபூமியை ஆண்டு வரக்கூடியவர் என் கணவராகிய சித்திரவர்மன் என்று சொல்லக்கூடிய கந்தர்வ மகாராஜர். சரி, அவருடைய மனைவிமார்கள் நாங்க 23 பேரும். அம்மா, உங்களுக்கு வந்த ஆபத்து சொல்லுன்னா உன் கணவருக்கு 27 தேவர்கள் திருமணம் செய்ததே நான் கேட்டேன். அதுல இருந்து தாமா வருது. அதுல இருந்து தான் வருதா? ஆமாம்மா. சரி சொல்லுங்க. எங்களை 23 பேர்களையும் திருமணம் செய்து எங்கள் 23 பேருக்குமே என் கணவரை திருமணம் செய்த பிறகு புத்திர சந்தானம் இல்லை. யாருக்கும் உங்களுக்கு? உண்மைதான். குழந்தைகள் இல்லை அம்மா. சரி, குழந்தைகள் இல்லை என்று சொல்லி தேவலோகம் சென்று வரமாகி வரலாம் என்று என் கணவரோடு நாங்க 27 பேரும் ஆகாய மார்க்கமா ரதத்துல போயிட்டு இருந்தோம். சரி, அப்படி போய் கொண்டிருந்த வேலையில என் கணவருக்கு தண்ணீர் தாகவிட ஏற்பட்டதம்மா. தாகவிட ஏற்பட்டது. அப்போ
ஆகாய மார்க்கமாக போகும் பொழுது அங்க நீர்நிலைகள் எதுவும் இல்லாத காரணத்தினால நான் அரண்மனையில் இருந்து எடுத்து சென்ற வெற்றிலை தாம்பூலத்தினை அதாவது என் கணவரிடத்தில் கொடுத்து இதை உண்டீரானால் அதிலிருந்து உமிழ் நீர் வரும். அந்த உமிழ் நீரை முழுங்கினா உங்களுக்கு தாகவிடை தீரும் என்று சொல்ல என் கணவரும் அதன் பிரகாரம் நான் கொடுத்த வெற்றிலை தாம்பூலத்தினை தரித்தார். உண்மைதான். சரி, அதுக்கு பிறகு நீங்கள் யாரும் பேச மாட்டீங்களா? வெற்றிலை தாம்பலம் போட்ட உடனே எங்கள் கணவருக்கு தாகவிடை தீர்ந்தது. மிகவும் சிறிது தூரம் நாங்க தெய்வலோகம் போய்கொண்டே இருந்தோம். போய்கொண்டிருக்க வேலையில திடீரென என் கணவருக்கு மயக்கம் ஏற்பட்டதம்மா. குழந்தை இல்லாத போகும்போது ஆண்டவன் எத்தனை சோதனைகள் கொடுக்கறான்னு பார்த்தாயா? எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை? ஐயோ, நெஞ்சு பால் அடிக்காத. சொல்லுங்க, அதுக்கு பிறகு? அதன் பிறகு என் கணவர் அழுதினால் புலம்பினார், ரதத்தை செலுத்த முடியவில்லை என்று சொன்னார். சரி, நாங்க சொன்னோம், சுவாமி நீங்க தாகவிடையா இருக்குது என்று வெற்றிலை தாம்பலம் தரித்தீர் அல்லவா? அந்த தரித்ததோ தம்பளத்துல அதாவது சொத்த பாக்கு இருந்திருக்கும், அதனால மயக்கம் ஏற்படும். அந்த உமிழ் போட்ட தம்பளத்தை பூமியில உழுந்து சொன்னோம். சரி, அதன் பிறகு அதுக்கு பிறகு எங்க கணவரும் மேல இருந்து உமிழ்ந்தார். சரி, நாங்க தெரியாம தான் கேக்குறோம். ஏமா தெரியாம தான் கேக்குறோம். மேல இருந்து துப்பனா, மேல இருந்து துப்புனா கீழே தான் விழுவோம். அதுதான் அம்மா இல்ல, அதுதான் இல்லை. ஏன் கீழே விழுந்திருந்தா நாங்க என்ன ஓ ஓ ஓ பொறுமைக்காக நாங்க இங்க என்ன பொறுமைக்காக உங்களிடத்தில் வரப்போறோம். சரிம்மா, நீங்க கொடுமையால வரல, அது எங்க போய் வந்திருக்கியாமா? மேல ஒரு கல்லிட்டா அது கீழே வந்தா விழுவோம். அப்படி இருக்கும்போது இங்க தேடி வந்த காரணம்னா அந்த வெற்றிலை தாம்பலம் எங்க போய் வந்திருக்கோம்? அம்மா, உலக நன்மைக்காக உங்கள் உடன் பிறந்தாரே உங்கள் அண்ணன் ஸ்ரீமந்த நாராயணன் கண்ண பரமாத்மா உலக நன்மை கருதி இரண்டு கைகளையும் ஏந்தி கிருஷ்ணா நதிக்கரையின் ஓரமாக அந்த ஒன்னானப்பட்ட சிவபெருமானை நோக்கி தவம் செய்து கொண்டிருந்தாராம். என் கணவர் துப்பிய வெற்றிலை தாம்பூலம் அண்ணனாகிய மாயவன் எம்பெருமான் கரங்களில் விழுந்து விட்டதம்மா. ஆத்திரமடைந்த கண்ண பரமாத்மா தன் கையிலே இருக்கக்கூடிய சுதர்சனா சக்கரத்தை எங்களுடைய கணவர் சிரத்தையருக்கு அனுப்பியிருக்கிறார். அம்மா அனுப்பியிருக்கிறாரா? எப்படியாவது எங்கள் கணவரின் உயிரை நீங்க தான் என்னதான் இருந்தாலும் உலகத்தில் முதல் கடவுளாக விளங்கக்கூடியவரை அண்ணன், எங்க அண்ணனோட பாதத்தில் உங்க கணவரோட எச்ச தமிழ் உண்மை சிரம் அறுக்குவா அறுக்கட்டும், உங்க சிரம் அறுக்கட்டும், நீங்க எல்லாம் முண்டையா போக முடியும். என்ன செய்தாலும் சரி, பகவான் என்று தெரியாத பகவானோட கருத்திலேயே வெற்றிலை தாம்பலம் குத்தி விட்டு நீங்க வந்து இங்க அடக்கலைன்னு வந்திருக்கிறீங்களா? ஒரு போது எங்க நாட்டுக்கு ஓடுகிறீங்க நாட்டுக்கு ஓடுகிறீங்களே. வம்பா இருக்குது, கெஞ்சினாங்க இப்ப மிஞ்சிரானுங்க. சரிடி அங்க நாயம், நீங்க தானே பட சொன்னீங்க. நாயம் சொல்லிட்டு நாயம் உங்க அண்ணனோட உயிரை காப்பாற்ற முடியாது. எங்க அண்ணன் கருத்துலயே வெற்றிலை தாம்பலம் துப்பிட்டாங்க. பிரச்சனோட உயிரை காப்பாற்ற முடியாது. வந்த தரத்து விட்டு வர போயிட்டே இருக்கிறியா? முடியாது. நாட்டுல ஒரு மணி கூட நீ போ சொல்றன்னு நாங்க போவோம். எங்க வீட்டுக்காரர் உசுரை எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும். சரி, என் தங்கச்சி இந்த கோயில் பூசேரி விட்டு கூட நாங்க காப்பாத்திக்குவோம். சரி, அப்படி வருவங்க போங்க, இங்கே நிக்கிறீங்க. ஆனா செஞ்ச பாரு ஒண்ணு. என்ன செஞ்சேன்? சத்தியம் சத்தியம். அது எத்தனை பேத்து மேல என் சாட்சியா, இந்த பூமாதேவி மீது சாட்சியா, என் அண்ணன் திருநாமத்துல சாட்சியா, நான் வாக்கப்பட்ட சந்திரா குளத்துல சாட்சியான்னு என்னென்னமோ சொல்லி சத்தியம் பண்ணினியே, அது இல்ல நான் பண்ண சத்தியம் பொய்ன்னு சொல்லி நாங்க இப்பயே புறப்பட்டுறோம். ஐயோ, சந்திரகுல வம்சத்தில் வாக்கப்பட்டவள் நான் சத்தியம் தவறக்கூடாது. குருகுல வம்சத்தில் வாக்கப்பட்டவள் நான் கோடு தவறக்கூடாது. அப்படி இருக்கும்போது செய்த சத்தியம்
அதிர்மமா தர்மமான்னு கேட்கும்போது நான் அதிர்மத்தை பாப்பனா இல்ல என் தர்மத்தை நான் நிலைநிறுத்தவனான்னு தெரியவில்லையே. நான் எப்படி இவன் கணவரோடு உயிரை காப்பாற்ற முடியும்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. சத்தியம் பண்ணனல்ல, சத்தியம் பண்ணனியா இல்லையா? பண்ணணுமா? பண்ணனியா இல்லையா? பண்ணனே பண்ணனியா இல்லையா? பண்ணனே பண்ணியா முழிக்கிற ஏடி என்ன முழிக்கிற என்னதான் இருந்தாலும் கூட பிறந்தவரோட கருத்தில் வெத்தல் தமிழ் விழுதுனா என்னடியா புருஷனை காப்பாத்துறது? இப்ப எங்க அக்கா சொன்ன மாதிரி கோயில் பூச்சாரி எல்லாம் கவுண்டுட்டு போய் கூட என் புருஷனை நான் காப்பாத்திக்குவேன். நீ பண்ணினியா ஒரு சத்தியம், அந்த சத்தியம் தர்மமா அதர்மமா அதை மட்டும் சொல்லு. ஐயோ தெய்வமே, இத்தனை பேர் அடிக்கிறாங்க கேட்க மாட்டியா? ஐயோ அம்மா, ஏதாவது சப்பாட்டுக்கு போட்டு வாயை திறந்துட்ட உடனே கண்ணை தேடி போக மாட்டல. இங்க இருந்து உன்னை வீட்டுக்கு போக விட மாட்டல. சகாலத்தால என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு சொல்லிடுற? நீ என்ன சப்போர்ட் பண்ற? சப்போர்ட்டுக்கு பண்ண மாட்டேன். வாயை திறந்து வாயை அப்படி தள்ளி கழிச்சு விடுவேன். அந்த ஆயனை பகைத்து இந்த மண்ணுலகில் வாழ முடியுமா? அந்த சாயனை பகைத்து இந்த பூமியில் வாழ முடியுமா? வாழல்னா இதாச்சு. நாங்க வாழல்னா இதாச்சு. பண்ணன சத்தியம் தர்மமா அதர்மமா நீதியா அநீதியா? இப்ப சொல்றதுதான். நீ என்ன செய்தியோ ஏது செய்தியோ எனக்கு தெரியாது. நீ யாருக்கு போவியோ எனக்கு தெரியாது. இப்படி யாருக்கு போவியோ எனக்கு தெரியாது. ஆனா நீ பிரச்சனை தம்பியோ புல்லா கோயில் சுத்தி பாரு தொங்க தொங்க போட்டுக்கிட்டு இருக்கிற பாரு தாலி பொங்க தொங்க தொங்க தாலி கட்டிட்டு இருக்கிற பாரு. இந்த தாலி அறுத்து தவிட்டு பானையில போட்டு புள்ளையா கோயில நீ சுத்தி சுத்தி வருவியா? நான் போட்டிருக்கேன் பாரு. இது என்னைக்கு என் காலத்துல இப்படியே இருக்கணும். பாவம் புண்ணியம் பார்த்தா இப்படிதான் வரும் தெரியுமா? ஐயோ எதுவுமே சொல்லுங்க சாமி. அம்மா உங்க பிரச்சனை காப்பாத்தணும். என்ன பிரச்சனை? கிண்டலா பேசுறாளே பிரச்சனைடா. என்ன கிண்டலா? கொலைக்கு எங்கடி ஒரு பிரச்சனை? கேட்க மாட்டியா? கோயிந்தா கோயில கொட்டை பிடிக்க விடுவேன் நானு. அம்மா கணவர் உங்க தேடி வருவார். இந்த ஆனகூதி பற்றி ஆனகூதி நகரத்தை விட்டு நாங்க எங்க நாட்டுக்கு போறதுக்குள்ள என் புரட்சி எங்க வீட்டுல இருக்கணும் இருப்பாருமா. சரியா? பொறுமையாக இருங்க. நான் எப்படியாவது காப்பாத்தி கணவரை கொண்டு வந்து சேர்த்துறேன். சேர்த்துறேன் தாயி. ஏத்திரியா? சேர்த்துறேன். சேர்த்து விடுவியா? சேர்த்துறேம்மா.
உன்னை பார்த்தாதம்மா எனக்கு நம்பா நடுக்குது. என்ன பத்து உனக்கு தெரியாத நீ நின்று விட்டுக்கிற இவ்வளவு நேரம். சரி தாயே, காப்பாத்துறேன். நான் போறதுக்கு உடனே வரணும். சரி போன வந்துருவாரு. நான் அப்படி எட்டி பார்த்தனா அவர் அங்க நிக்கணும். எப்படி ஆயா எட்டி பார்த்தா முடியும்? வந்துட்டார் ஐயா கூட்டுக்காரரு. ஐயோ ஆயா காப்பாத்தம்மா. என்னடி இன்னும் இங்கே நின்று விட்டுக்கிற? ஐயோ நான் காப்பாத்துறேன். ஆமா எங்க வந்துட்டாரா? ஆமா நான் தானே கூட நெவர்ல வந்துட்டாருன்னா எனக்கு எங்க போய் என்னடி மாசம் எப்படி? தாயே உன் ஒரு பொம்பளை தான் வந்தாலும் பரவாயில்ல, என் புருஷன் வந்துட்டாராடி. ஐயோ வருவாரு. பாருங்க ஐயா கல்லெடுத்து விட மாட்டீங்க. இத்தனை அடி அடிக்கிறாங்கல்ல, இத்தனை பேரு பாத்துட்டு தானே உட்காந்துருக்கீங்க. யாரு அப்படியா? தேவடியே பாய் அடங்க மாட்டா, வாயிலே வந்தங்கிட்டு போயிருவா. இந்த ஆயினை பகைத்து இந்த மண்ணுலகில் எப்படி வாழ்வது? என் கணவராவது என் பக்கத்தில் இருந்தா இவங்க மாங்கனித்து காப்பாத்தலாம், அவங்க கணவர் உயிர் போகாது காப்பாத்தலாம். நானே கணவர் இல்லாத தனிச்சு மனக்குள்ளிமா நகரத்தில் வாழ்ந்து வருகிறேன். எப்படிதான் யாராலும் நான் காப்பாற்ற முடியும்? அட தெய்வமே, நான் எப்படிதான் என்னதான் செய்வது தெரியலையே அம்மா. என் கணவரோட உயிரை காப்பாற்ற என்றால் இது என்னால் ஆகாது. அதாவது என் கணவர் ஆர்ணிவான காலத்தில் இருக்கிறார் அர்ஜுன மன்னன். அவர் அபயமென்று தேடி போனால் அவரால் மட்டும்தான் என் கணவரோட அவங்க கணவரோட உயிரை காப்பாற்ற முடியும். அப்படிதான். அதனால என் கணவரை தேடி போகலாமா? ஆர்ணிவான காலத்துக்கு போகணும்.